நேபாளத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6200ஐயும் அண்மித்துள்ளது. பல்வேறு நாடுகளின் ஒத்துழைப்புடன் நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேபாளத்தில் பூகம்பம் ஏற்பட்டு 5 நாட்களின் பின்னர் காத்மண்டு நகரில் சேதமடைந்த கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து 2 காப்பாற்றப்பட்டுள்ளனர். காப்பாற்றப்பட்டவர்களுள் 15 வயது சிறுவன் ஒருவனும் அடங்குகின்றார். 3 சடலங்களுக்கு மத்தியில் இருந்த யுவதியொருவர் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டுள்ளார். 5 நாடுகளைச் சேர்ந்த மீட்பு பணியாளர்கள் 8 மணித்தியாலங்களுக்கும் அதிக காலம் மேற்கொண்ட அகழ்வு நடவடிக்கைகளின் பின்னர் 20 வயதான இந்த யுவதி காப்பாற்றப்பட்டுள்ளார். He's entrapped by a little நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரசா ஆகியன ஏற்பாடு செய்த நேபாளத்திற்காக இலங்கை என்ற மக்கள் நலன் திட்டத்தின் ஊடாக நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் நேபாள மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாக 53வது படைப்பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் மைத்ரி டயஸ் தெரிவிக்கின்றார். இதேவேளை நேபாளத்தில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சேகரிக்கப்பட்ட மற்றொரு தொகை நிவாரணப் பொருட்களை நாளை தினம் அந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கையினை எடுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்தது. 2-3 நாட்களுக்குள் தேவைக்கு அதிகமான பொருட்களை மக்கள் நமக்கு வழங்கினார்கள். இதற்காக விசேடமாக சிரச ஊடகத்தினதும் வேறு ஊடகங்களினதும் ஒத்துழைப்பு எமக்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கிடைத்தன. நாம் இதற்காக அனைத்து இலங்கை வாழ் மக்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த 2 நாட்களுக்குள் ஏர் லங்கா விமானமூடாக ஒரு தொகை பொருட்கள் அனுப்பப்பட்டன. அதேபோன்று நாளைய தினம் UL 130 விமானத்தினூடாக மேலும் ஒரு தொகை பொருட்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். 13 மெட்ரிக் டன் நிறையுடைய பொருட்கள் அனுப்பப்பட உள்ளன.